ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் தேவ பிள்ளைகளே. அழகாக வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். அதோடு நிறுத்திடாமல் பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்கும்படி தெரிந்து கொண்டாரா. நீங்களும் நானும் யாருங்க? அவருக்கு சொந்த ஜனம். எவ்வளோ ஆண்டவர் அழகாக நம்மளை பொசஸ் பண்ணுறாரு பாருங்க. சிலதில் நேரத்தில் இந்த பொருளை பார்த்து இது என்னுடையது, இது யான் பிள்ளை அப்படி சொல்லுவாங்கல்ல, அதை உரிமை பாராட்ட பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மளை உரிமை பாராட்டுற பாருங்க. பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அந்த கோடிக்கணக்கான மக்களில் கர்த்தர் உங்களை என்னையும் அவர் விசேஷமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சொந்தமான ஜனங்களை. அப்பாவுக்கு சொந்தமான ஜனனா சாதாரணமாக யோசித்து பாருங்கள். சாதாரணமாக ஒரு பிரைம் மினிஸ்டருக்கோ ஒரு சீஃப் மினிஸ்டருக்கோ ஒரு பிள்ளையாக இருக்கும் அது எவ்வளோ பெரிய அது பாக்கியம், எவ்வளோ பெரிய ரேஞ்ச், அது எவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதை இருக்குது. ஒரு உலக பிரகாரமான அதிகாரத்தில் ஒரு பெரிய வெல்த்தி பர்சனுக்கோ ஒரு ஹைலி குவாலிஃபைட் பர்சன் ஒரு பெரிய ஆளுக்கு பிள்ளைகளாக இருக்கும்போது அது எவ்வளோ பயங்கரமாக சொல்லப்படலை. அண்ட சராசனை படைத்த ஹல்லேலூயா வானவருக்கு சிங்காசனமாக பூமி அவருக்கு பாதப்படி ஆமை அவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு நீங்களான பிள்ளையாக இருந்து சொந்த ஜனமாக இருக்கிறன்னா இதோட உலகத்தில் பாக்கியம் வேறு என்னங்க வேணும்? இதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். ஐயோ எனக்கு இது இல்லை அது இல்லை, ஆண்டை எனக்கு நன்மை செய்யலை, இதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் அவருக்கு ஜனமாக இருக்கிறீங்க, அவர் பிள்ளையாக இருக்கிறீங்க. ஆமேன். அவர் உங்களை பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அதை விட வேற என்ன வேணும்? அதனால ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ. அல்லேலூயா. யாரை தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறாரோ அவங்களை பரிசுத்த ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி ஆகிறாரோ. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. பரிசுத்த ஆலயத்தில் என்ன இருக்கும்? தேவ பிரசனம், தேவ மகிமை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அற்புத அடையாளங்க. அப்போ எல்லாமே அவருக்குள்ளே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஏன்னா அவர் ஜனமாக இருக்கீங்க. அல்லேலூயா. அவருங்களை சொந்த ஜனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறல்லவா. தெரிந்து கொள்ளப்பட்டு எத்தனை பெரிய வாக்கியம் பாருங்க. 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா பேதுரு சொல்கிறார், வாசிக்க கேட்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, நீங்க யார் தெரியுங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி வச்சுக்கிற அந்த காலத்திலிருந்து ஆமென் ஆச்சரியமான ஒளி கலைத்து அதை புண்ணியங்களை அறிவிக்கத்தக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா. ஏன் கர்த்தர்கள் தெரிந்து கொண்டார்னா அவர் புண்ணியங்களை. ஒரு காலத்தில் அந்த காலத்தில் இருந்தோம், ஒரு காலத்தில் பாவத்தில் சாபத்தில் இருந்தோம், வியாதியில் பலவீனத்தில் இருந்தோம். இன்றைக்கி நல்லா இருக்கிறோம்ல. இன்றைக்கி உண்மையான தெய்வத்தை அறிகிற அறிவை கர்த்தர் கொடுத்துருக்கிறல்லவா. தெய்வ பிள்ளைகளை எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். இப்படி வசனம் சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரோமர் 8:33 வாசிப்பேன்னா அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கோம். பிசாசுங்க மேலே குற்றம் சாட்ட முடியாது. பிசாசோட வேலை குற்றம் சாட்டி நம்மளை இப்போ பாழாக்கணும்னு தான். ஆண்டவர் என் பிள்ளை, என் ஜனம், நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவங்களுக்கு என் ஆலயத்தை நன்மையால் திருப்தி ஆக்குவேன் என்று ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அந்த தைரியத்தில் போங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். பூமியில் சகல ஜனங்களிலும் நீர் சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. இதோட பாக்கியம் உலகத்தில் வேறு என்ன பாருக்கு ஆண்டவரே.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் புண்ணியங்களை அறிவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். இவள் ஆசீர்வதிங்க அப்பா. உங்கள் ஆலயத்தை நன்மையாக திருப்தியாக்குவீராக. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்த நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறோம். இவர் அண்டர் உங்கள் ஜனம் என்பது நினைவு எப்பவுமே இருக்கட்டுங்கப்பா. எல்லாம் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே, ஆமென். நீங்கள் அவர் ஜனமாக இருக்கிறீங்க. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.